அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இளமதி குணாளன். இன்று நான் எனக்கு கிடைக்கப்பெற்ற கற்றல் தரத்திற்கு ஏற்ற அந்த பயிற்று துணைப்பொருள்களை பற்றி விளக்க உள்ளேன். எனக்கு கிடைக்கப்பெற்ற கற்றல் தரம் பார்த்தோம்னால் 3.4.14 லகர லகர ரகர வேறுபாடு விளங்க வாக்கியம் அமைப்பர் என்பதுதான் எனக்கு கிடைக்கப்பெற்ற கற்றல் தரம். அந்த கற்றல் தரத்திற்கு நான் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நாள் பாடக்குறிப்பை தயார் செய்துள்ளேன். அந்த நாள் பாடக்குறிப்பிற்கு ஏற்றவாறு பயிற்று துணை பொருள்களையும் நான் தயார் செய்துள்ளேன். அதனை பற்றி இந்த காணொலியில் அனைவருக்கும் விளக்க உள்ளேன். முதலில் என்னுடைய நாள் பாடக்குறிப்பில் பீடிகை பார்த்தோமானால், என்னுடைய நாள் பாடக்குறிப்பில் பீடிகைக்கு போவதற்கு முன் கருப்பொருளையும் தலைப்பையும் பார்ப்போம். என்னுடைய கருப்பொருள் பார்த்தோமானால் அன்பு, தலைப்பு பார்த்தோமானால் விலங்குகளிடத்தில் அன்பு. ஆக விலங்குகளிடத்தில் அன்பு செலுத்தும் அந்த தலைப்பை ஒட்டிதான் என்னுடைய முழு பாடத்திட்டமும் அமையவிருக்கிறது. முதலில் பீடிகை பார்ப்போம். பீடிகையில் நான் மாணவர்களுக்கு ஒரு காணொலியை காண்பிக்கிறேன். அதாவது வலையொலியில் இருக்கும் ஒரு காணொலி. பிரபலமாக போய்கொண்டிருக்கும் அந்த குரங்கு, அதாவது ஜப்பானில் காணப்படும் ஒரு குரங்கு மிகவும் மன அழுத்தத்துடன் இருக்கும். அந்த குரங்கை சரி செய்து அது திரும்ப பழையபடி மகிழ்ச்சியாக மாற்றும் அந்த ஒரு நல்ல உள்ளம் படைத்த அந்த மிருக காட்சி சாலையில் வேலை செய்யும் அந்த ஒரு நபரை பற்றி அந்த காணொலியில் மாணவர்களுக்கு காண்பித்து, அதன் மூலம் இன்று நாம் மிருகங்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை பற்றி அந்த பாடத்தை மாணவர்களுக்கு கொண்டு செல்லவிருக்கிறேன். இதுதான் என்னுடைய பீடிகை. அடுத்து பீடிகைக்கு அடுத்து படி 1 பார்த்தோமானால் மாணவர்களுக்கு லகர 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 சொற்களின் வேறுபாட்டை நான் அவர்களுக்கு கற்றுத்தருவேன். அதாவது அந்த லகர லகர சொற்களின் வேறுபாடு பார்த்தோமானால், உதாரணத்திற்கு மலை, மழை என்ற சொற்கள் இரண்டும் ஒரே ஓசையாக இருந்தாலும் கூட நாம் உச்சரிக்கும் பொழுது அதனுடைய உச்சரிப்பு வேறு மாதிரி இருக்கிறது. மலை, மழை என்று வேறு மாதிரி உச்சரிக்கிறோம். அதை பற்றி நான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் படி 1. ஆனால் அதை கற்றுக் கொடுப்பதற்கு முன் நான் அவர்களுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுப்பேன் என்றால், ஒரு கதையின் மூலம். அதாவது அந்த கதையின் தலைப்பு பார்த்தோமானால், அந்த கதையின் தலைப்பு அன்பின் பயணம் மாறனும் காளையும் என்ற கதையின் தலைப்பு. ஆக மாணவர்களுக்கு நான் இந்த கதையை தயாரித்திருக்கிறேன். இந்த கதையை நான் அனைத்து மாணவர்களுக்கும் கொடுத்து மௌன வாசிப்பு மேற்கொள்ள சொல்வேன். மௌன வாசிப்பு அந்த மாணவர்கள் மேற்கொண்ட பிறகு நான் அந்த மாணவர்களுக்கு அனைவரும் ஒவ்வொரு ஆளும் எழுதி நின்று உறக்க வாசிப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் உறக்க வாசித்த பிறகு இந்த கதையை பற்றி நான் மாணவர்களுக்கு விளக்குவேன். இந்த கதையை பற்றி விளக்கிவிட்டேன். இந்த கதையில் பார்த்தோம்னால் 2 சொற்கள் கருமையாக்கப்பட்டிருக்கும். அதாவது காளை என்ற 2 சொற்கள். அதில் மாணவர்களுக்கு இந்த இரண்டுமே ஒரே ஓசையாக இருந்தாலும் அதை உச்சரிக்கும் விதம் வேறு மாதிரி இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் இருக்கும் மற்ற எழுத்துக்கள், அதாவது இது போன்ற இந்த லகர சொற்கள் மாணவர்களே நான் மாணவர்களுக்கு வாய்மொழியாக கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படி அவங்களால இந்த பணுவில் காணப்படும் அந்த சொற்களை அடையாளம் காணுவார்கள். அடையாளம் காணும் வகையில் நான் அது மூலியம் நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அது சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் முன்னறிவையும் சற்று தூசி தட்டி எடுக்கும் வகையில் அவர்கள் லகர சொற்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த நாக்கு எங்கே இருக்கணும், அதாவது அந்த மேல் அன்னத்தை தொடணுமா இல்லை நாக்கு வளைந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கும் வகையில் நான் ஒரு வாய் போல செய்திருக்கிறேன். அதாவது வாய் மாதிரியை செய்திருக்கிறேன். அந்த மாதிரியை வைத்து அந்த நாக்கின் அந்த நாக்கு எங்கே இருக்கணும் அந்த சொல்ல உச்சரிக்கும் பொழுது என்பதை பற்றி நான் அந்த மாதிரியை வைத்து சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரியின் காணொலியை நீங்கள் இப்போது காணலாம். சரி, அடுத்து அந்த மாணவர்
மாணவர்களுக்கு வந்து அந்த மாதிரியை வைத்து நான் சொல்லிக் கொடுத்த பிறகு மீண்டும் வந்து இந்த கதையை வந்து மீண்டும் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல மனதில் பதிய வைப்பதற்காக வந்து நான் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளவிருக்கிறேன். அதாவது வந்து மாணவர்களுக்கு வந்து இது போன்ற காலியான இடங்களை வந்து கொடுக்கிறேன். இந்த மாதிரி அவர்களுக்கு வந்து இது போன்ற இதே அவங்களுக்கு கொடுத்த இந்த பணுவல் தான். இந்த பணுவலை வந்து 3 பாகங்களாக பிரித்து 3 மாணவர்களை 3 குழுக்களாக பிரித்து அவங்கள இந்த பணுவலை 3 பாகங்களாக பிரித்து இதில் இருக்கும் அந்த லகர சொற்கள் மட்டும் வந்து காலியாக இருக்கும். மாணவர்கள் வந்து குழு முறையில் வந்து கலந்துரையாடி சரியான சொற்களை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதற்கு வந்து நான் வந்து காளை மாட்டு கதையில் பார்த்தோம்னா காளை மாடிற்கு வந்து அடிபட்டு விடும். அதனால் வந்து காளை மாடிற்கு மருந்து பூச வேண்டும் அல்லவா, அதனால் காளை மாட்டின் மருந்து பெட்டியை வந்து செய்திருக்கிறேன். அது இதுதான் இந்த சிறிய அந்த மருந்து பெட்டி. ஆக மாணவர்களுக்கு வந்து இந்த மருந்து பெட்டியை வந்து முதல்ல நான் வந்து காண்பித்து இந்த மருந்து பெட்டியில தான் வந்து இது போன்ற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். இந்த வார்த்தைகளை தான் எடுத்து நான் முதல்ல காண்பித்த அந்த பெரிய அட்டையில் வந்து அவங்க இந்த வார்த்தைகளை சென்று ஒட்டணும். அப்போ இந்த வார்த்தைகளை எப்படி அவங்க சென்று ஒட்டுவாங்க குழுமுறையில் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல குழுமுறையில் அவங்களுக்கு அந்த பணுவலை கொடுக்கணும்ல, பணுவலை பிரித்து கொடுக்கறதுக்காக நான் இது போன்ற குழுக்கள் முறையில் வந்து அந்த குழு தலைவர் வந்து இதை வந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு கிடைத்த அந்த பணுவலில் அவங்க இதை வாசிச்சுட்டு அவங்க வெண்பலகையில் வந்து இது ஒட்டப்பட்டிருக்கும். அந்த வெண்பலகையிலையும் இதுலேயும் பார்த்து கொண்டு அவங்க சரியான சொல் வந்து என்ன வரும்னு சிந்திப்பாங்க. அப்போ ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெண்பலகையில் இருக்கிற அந்த வாக்கியங்களுக்கு ஏற்றவாறு முதல்ல எந்த விடை வரும் அப்படின்ட்டு மாணவர்களுக்கு கேட்பாங்க. அதாவது அந்த ஒவ்வொரு குழுக்களாக வந்து கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு குழுக்களும் பதில் சொல்லி முன்னுக்கு வந்து இந்த மருந்து பெட்டியிலிருந்து சரியான பதில் அவங்க எடுத்து முன்பு வெண்பலகையை போயிட்டு இதை ஒட்டணும். இதுதான் வந்து படி 1 நடவடிக்கை. பிறகு இந்த படி 1 நடவடிக்கை முடிந்த பிறகு மாணவர்கள் வந்து படி 2க்கு செல்வாங்க. படி 2ல் பார்த்தோம்னா ஒரு பறவை, அதாவது இந்த பறவையை வந்து அறிமுகப்படுத்துவது நீல நிற பறவை. இந்த நீல நிற பறவை உள்ளுக்கு பார்த்தோம்னால் பறவை முட்டைகள் இருக்கும். இது போன்ற முட்டைகள் இருக்கும். ஆக மாணவர்களுக்கு இந்த பறவையை அறிமுகப்படுத்தின பிறகு மாணவர்கள் முதல்ல இருந்த குழுக்கள்லேயே இருப்பாங்க. அப்போ அந்த குழுக்களில் இருந்துட்டு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பறவையோட கூட்டிலிருந்து அவங்க வந்து முட்டைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வேண்டிய முட்டைகளை எடுத்து வைத்துக்கொள்வாங்க. இந்த முட்டையில பார்த்தோம்னா இது உள்ளுக்கு வந்து ஒரு தாள் இருக்கும். அந்த தாளில் வந்து அவங்களுக்கு வந்து சொல் தேடல் இருக்கும். சொல் தேடல் மூலம் மாணவர்கள் வந்து இந்த நகர சொற்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்கும் அந்த சொல் தேடல். இப்போ இந்த சொல் தேடலில் வந்து அவங்க வந்து நகர சொற்கள் உதாரணத்திற்கு பார்த்தோம்னால் இதில் வந்து தலை, அதன் பிறகு பழம் இது போன்ற சொற்கள் வந்து இதில் வந்து இருக்கும். அதை வந்து மாணவர்கள் கண்டறிந்த பிறகு இந்த சொற்களை வந்து கீழே வந்து அவங்க எழுதுவாங்க. இதில் குழுமுறையில் செய்வாங்க. இந்த சொல்லை வந்து அவங்க எழுதுவாங்க. எழுதிட்டு அந்த சொல் என்ன பொருளை விளக்குது அப்படின்ட்டு. உதாரணத்திற்கு பழம் பலம் அது அந்த சொல்லை அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சொல்லை வந்து என்ன பொருளை குறிக்குது. பழம் என்றால் உண்ணும் ஒரு உணவு, பலம் என்றால் பலசாலி. அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு தெரிந்த அந்த பொருளை வந்து அவங்க எழுத வேண்டும். அப்போ இந்த பொருளை எழுதிட்ட பிறகு ஆசிரியர் வந்து நடுவத்தில் வந்து ஒவ்வொரு அவங்க கண்டுபிடித்த ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து அதன் பொருள் என்ன, அந்த வேறுபாடை வந்து ஆசிரியர் வந்து விளக்குவாங்க. விளக்குவதன் மூலம் மாணவர்களுடைய புரிதல் வந்து இன்னும் ஆழமாக இருக்கும். ஏன்னா இந்த கற்றல் தரம் வந்து முழுக்க அந்த நகர சொற்களுடைய வேறுபாடு வந்து மாணவர்கள் விளங்குவது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதன் பிறகு அவங்க வாக்கியம் அமைக்க. இப்பொழுது வந்து அவங்க வேறுபாடை வந்து அறிந்து விட்டார்கள், அவங்களோட சொல்லையும் வந்து கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போ இந்த சொற்களை வைத்து தான் வந்து அடுத்த படியில் வந்து அவங்க நடவடிக்கை செய்யப்படுறாங்க. அடுத்த படியில் என்ன நடவடிக்கை பார்த்தோம்னா, ஒரு காணொலியை நானே தயார் செய்தது. நான் தயார் செய்த அந்த காணொலி பார்த்தோம்னா இது வந்து அதாவது இந்த கிளி, இந்த நீல கிளி இருக்காங்கல்ல, அந்த நீலப்பறவை, இந்த நீலப்பறவையோட
தங்கை தான் வந்து பச்சை கிளி. அப்போ அந்த பச்சை கிளியோட கதையை தான் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறேன். பாட ஆரம்பத்தில் படி 1ல் வந்து நம்ம வந்து ஒரு காளையுடைய கதையை பார்த்தோம். அந்த காளையோட கதைக்கு ஒரு நடவடிக்கை செய்து அவங்களுக்கு வந்து சரியான அந்த நடவடிக்கை கொடுக்கறது மூலம் அவங்க வந்து அந்த காளையோட கதையும் நல்லா புரிந்து கொள்வாங்க. அதில் இருக்கிற சொற்களையும் வந்து அவங்க ஆழமாக தெரிஞ்சுக்குவாங்க. அந்த அந்த காளையை படவோட படிக்கிறது மட்டும் இல்லாமல் நடவடிக்கையும் மேற்கொள்ளும் பொழுது அவங்களால சரியாக வந்து அந்த சொற்களை வந்து வேறுபாடு வந்து நல்லா புரிந்து கொள்ள முடியும். அதுபோல தான் இப்போ அந்த அவங்க புரிந்து விட்டார்கள் அல்லவா, அதனால அந்த அந்த ஒரே படுவதை வந்து மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த படிக்கு எடுத்து வராமல் நான் அடுத்தடுத்த படிக்கு வேறு ஒரு கதையை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் என்னோட படி 3ல் வந்து நான் வந்து புதிதாக ஒரு புதிதாக ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் இந்த புதிதாக வரும் இந்த கதையை வந்து மாணவர்கள் வந்து முன்கூட்டியே வந்து அதில் இருக்கும் சொற்களை வந்து அவங்களே கண்டறிந்து அது பொருளையும் அவங்க வந்து ஆழமாக தெரிந்து வைத்துக் கொண்டார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் வந்து இந்த சொல்லுடைய பொருள் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து தெரிந்த பிறகுதான் அவங்க வந்து வாக்கியம் அமைக்க முடியும். சரி, இப்போ வந்து அந்த 3வது படியை பார்ப்போம். அந்த 3வது படியில் வந்து அவங்களுக்கு வந்து காணொலியை காட்டுவேன். மாணவர்கள் வந்து அதே குழுவில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து மாணவர்களுக்கு அந்த அந்த கிளியோட கதையை வந்து நான் வந்து 3 பகுதியாக பிரித்து காட்டுவேன். ஆரம்ப பகுதி, நடுப்பகுதி, கடைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பகுதியாக பிரித்து காட்டுவேன். அப்போ அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கதையை வந்து சரியாக வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்ட பிறகு நான் வந்து அந்த கதையை வந்து மாணவர்களுக்கு ஒரு தடவை விளக்குவேன். இதுதான் இந்த கதையில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மாணவர்களுக்கு அந்த கதையோட்டத்தை வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க குறுமுறையில் வந்து வாக்கியம் சொந்தமாக எழுத போகிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த கதையோட்டத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்ற நோக்கத்தினால் நான் வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த கதையோட்டத்தை சொல்லிவிடுவேன். அந்த கதையோட்டத்தை மாணவர்கள் கேட்டவுடன் வந்து அவர்கள் வந்து குழுமுறையில் கலந்துரையாடி அவங்களுக்கு தோணும் அந்த வாக்கியங்களை வந்து கதையுடைய வாக்கியங்களை மாணவர்கள் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா, இதற்கு முன்பு அவங்க கிடைத்த முட்டையிலிருந்து அவங்க சொல் தேடல் செஞ்சாங்கல்ல, அந்த சொல் தேடலில் என்னென்ன சொல் அவங்க கண்டுபிடிச்சாங்க. உதாரணத்துக்கு பழம், பலம், தலை இந்த சொற்களை கண்டுபிடித்தார்கள் என்றால் இந்த 4 சொற்களை வைத்துதான் அவர்கள் வந்து அந்த கதையோட வாக்கியங்களை வந்து அமைக்கணும். அவங்க அந்த கதையை வந்து எழுதும்பொழுது அதில் இந்த 4 சொற்களுமே அடங்கி இருக்கும் வகையில் அவங்க வந்து இந்த கதையை எழுதுவாங்க. அதே போல் நான் வந்து சரியாக இந்த பகுதியில் வந்து இந்த சொற்கள் இருக்கணும் அப்படின்னு நான் பிரித்து வைத்ததுனால் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாது. மாணவர்கள் செய்யும்பொழுது சுலபமாக இருக்கும். அப்போ மாணவர்கள் வந்து அந்த முட்டையிலேருந்து எடுத்த சொற்களை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வேறுபாடு தெரிந்த சொற்களை வைத்து அவங்க வந்து இந்த கதையை வந்து எழுதுவாங்க. அதுக்கு வந்து நான் வந்து மாணவர்களுக்கு வந்து இது போன்ற அந்த தாள்களை வந்து நான் கொடுத்துருவேன். மாணவர்கள் வந்து இதில் வந்து அவங்களோட வாக்கியங்களை குழுமுறையில் எழுதுவாங்க. எழுதிட்டு வகுப்பின் முன் வந்து படைப்பாங்க. வகுப்பின் முன் வந்து படைத்தவுடன் ஆசிரியருக்கு வந்து அவங்களுடைய அந்த புரிதலை வந்து ஆராய்ந்து விட்ட பிறகு ஆசிரியர் வந்து முழு கதையை வந்து நான் வந்து மாணவர்கள் வந்து திருப்பி காட்டேன். முதல்ல வந்து பிரித்து நான் காட்டினாலும் இப்பொழுது வந்து மாணவர்கள் முழு கதையை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த காணொலியாக வந்து மாணவர்கள் போட்டு காமித்து விட்டு அதன் பிறகு ஆசிரியர் வந்து ஆசிரியர்கிட்ட இருக்கிற மாதிரி விடையை வந்து ஆசிரியருக்கு கொடுப்பாங்க. முழு கதை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு மாணவர்கள் வந்து வாசிப்பாங்க. இதுதான் என்னுடைய படி 3. படி 4 பார்த்தோம்னால் அவங்களுக்கு வந்து பயிற்சி தாள் கொடுப்பேன். இந்த பயிற்சி தாள் பார்த்தோம்னால் 3 படிநிலை மாணவர்கள், அதாவது சற்று கடைநிலை மாணவர்கள், இடைநிலை மாணவர்கள், முதல்நிலை மாணவர்கள், இதன் அடிப்படையில் நான் பயிற்சி தாள் வந்து நான் செய்திருக்கிறேன். அந்த பயிற்சி தாள்களை வந்து பாருங்கள்.
இந்த பயிற்சித்தாளின் மூலம் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரிகிறது. முதல் நிலை மாணவர்களுக்கு வந்து சற்று கடினமாக வாக்கியம் அமைப்பு சுலபம், அவங்க வந்து சொந்தமாக வாக்கியம் அமைத்தல் வந்து கொடுத்துட்டு, இடைநிலை மாணவர்களுக்கு வந்து சொற்களை வந்து கலைத்து கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த சொற்களை வந்து சரி செய்து அவங்க சொந்தமாக வாக்கியம் அமைக்கணும். கடைநிலை மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களால அந்த வாக்கியம் அமைப்பது வந்து கடினமாக இருப்பதனால நான் வந்து அந்த சொற்களை வந்து அவங்க வந்து வேறுபாடு அறிந்து அந்த சொற்களை எழுதுவாங்க. உதாரணத்துக்கு நான் அந்த பயிற்சித்தாளில் வந்து என்ன பயன்படுத்தியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அள்ளி அள்ளி என்ற சொற்களை வந்து பயன்படுத்தியிருப்பேன். இந்த சொற்கள் பார்த்தோம்னா ஒரே ஒரே ஓசை தரும், ஆனால் அதன் உச்சரிப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து லகர லகர சொற்களின் வேறுபாடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சொற்களை வந்து நான் கொடுத்துருக்கிறதுனால மாணவர்கள் அள்ளி அள்ளி இரண்டுக்குமே பொருள் இருக்கிறது, பொருள் இல்லாமல் எந்த சொற்களும் இல்லை, இரண்டுக்கும் பொருள் இருக்கிற சொற்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். அதன் மூலம் அவங்க வேறுபாடு கண்டறிந்து சரியான சொல்ல வந்து எடுத்து எழுதுவாங்க கடைநிலை மாணவர்கள். அப்போ அவங்க இந்த பயிற்சியெல்லாம் செய்யும் பொழுது பார்த்தோம்னா அவங்களால வந்து சரியாக அந்த கற்றல் தரத்திற்கு ஏற்ற அந்த ஒரு பயிற்சியாளர் இருக்கிறது மட்டுமல்லாமல் அவங்களுடைய நோக்கத்தையும் பாட நோக்கத்தையும் அவங்க அடைய முடியும். அதாவது வேறுபாடு, இந்த லகர சொற்கள் வேறுபாடு அவங்க சரியாக வந்து புரிந்து கொள்வாங்க, வேறுபாடுகளை அறிந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து வாக்கியங்களும் வந்து அமைத்திடுவார்கள். இதுதான் வந்து பயிற்சித்தாள். இறுதியாக வந்து பாட முடியும் போது நான் வந்து மின்னியல் சுழற் சக்கரம் கொடுப்பேன். அந்த மின்னியல் சுழற் சக்கரத்தில் வந்து மாணவர்களின் முகங்கள்லாம் இருக்கும். அந்த முகங்களில் யாராவது ஒரு ஆள் 4 அல்லது 5 பேர் வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்து அவர்களிடம் பாடத்தை பற்றி அந்த இன்னைக்கு என்ன படித்தோம், இந்த பாடத்தை பற்றி வந்து நான் சில கேள்விகள் வந்து கேட்டு பாடத்தை வந்து முடித்துவிடும். இதுதான் வந்து என்னுடைய 1 மணி நேர பாடம். இறுதியாக வந்து மாணவர்களுக்கு தொடர் நடவடிக்கை பார்த்தோம்னா, தொடர் நடவடிக்கைக்கு வந்து மாணவர்கள் வந்து அவங்க வந்து சிறுவர் இதழில் இருக்கிற வந்து இந்த மாதிரி லகர சொற்கள் வேறுபாடு காண முடிகிற சொற்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு புரட்டேடாக உருவாக்குறது தான் அவங்களுடைய தொடர் நடவடிக்கை. அடுத்து அவங்களுடைய குறை நீக்கல் நடவடிக்கை பார்த்தோம்னா, மாணவர்கள் வந்து அந்த லகர சொற்கள் அவங்களுக்கு வந்து இந்த பாடம் வந்து எது புரியலை அப்படின்னு வந்து அவங்க இதற்கு முன்பு இருக்கிற அந்த லகர சொற்கள் அந்த லகர சொற்கள் உச்சரிப்பு வந்து அவங்க வந்து முதல்ல வந்து சரியாக இருக்கும். அதற்கு வந்து நான் மாணவர்களுக்கு வந்து லகர சொற்கள் வந்து நான் வந்து கூறுவேன். அதாவது உதாரணத்துக்கு பள்ளி என்ற சொற்களை வந்து நான் கூறுவேன். மாணவர்கள் நான் கூறும் சொல்லி இருக்கிற அந்த லகரம் என்ன என்று அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளாஷ் கார்டு, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அட்டை, அந்த சொல் அட்டையை எடுத்த அட்டையை அவங்க எடுத்து காட்டுவாங்க. உதாரணத்துக்கு நான் பள்ளிக்கூடம் பள்ளி என்று சொல்லும் பொழுது மாணவர்கள் வந்து அந்த பள்ளியில் இருக்கிற எந்த அதாவது பொது நகரம் அப்படின்ட்டு அவங்க வந்து கண்டறிந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எழுத்தட்டையை எடுத்து காமிக்கணும். இதுதான் வந்து குறை நீக்கல் நடவடிக்கை. அப்போ இந்த நடவடிக்கையை வந்து அவங்க செய்து சற்று அவங்க தேறிட்டார்கள் என்றால் இதற்கு அடுத்தடுத்து அவங்க சொற்களின் வேறுபாடுகள், அதாவது நகர சொற்கள் வேறுபாடு படிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் செல்வமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த குறை நீக்கல் நடவடிக்கையை நம்ம வந்து செய்யணும். ஆக பார்த்தோம்னா இதுதான் நம்மளுடைய கற்றல் தரமும் நம்மளுடைய பாடத்திட்டமும். இதுதான் நான் தயார் செய்திருக்கிற அந்த அனைத்து பயிற்சி துணை பொருட்களும் இவைதான். ஆக புரிந்திருக்கும் என நம்புகிறேன். பார்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.